இதுக்கு மேல அந்த தபோல்கார் ஒன்று சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஒரு 20 வகையான விதைகளை கலந்துக்கிட்டு தோட்டத்துல விதைச்சிடுறாரு. அந்த 20 வகையான விதையும் 20 கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் அது அப்படி ஜெர்மினேட் ஆகி மேல வரும்போது ஒரு 60 நாள்ல மடக்கி உழுதுடுறாரு மண்ணுல. லோட்டா வெட்டரை வச்சுட்டு விழுறாரு. அப்போ 50 வருஷமா கெடுத்திருந்தீங்கனாலும் ஒரு 60 நாள்ல 2 மாசம் 3 மாசம் இந்த பூமியை மாத்தி காட்டுறோம். அப்ப என்ன 20 வகையான விதைகள்னா, 4 தானியம், 4 பருப்பு, 4 எண்ணெய் வித்து, 4 வாசனை பொருள்கள், 4 உரச்செடிகள், 5×20. மறுபடியும் வளர்க்குறேன் பாருங்க. 4 தானியம்னா சோளம், கம்பு, திணை, சாமை, கேழ்வரகு, இதுல ஏதோ ஒரு 4. அப்ப 4 பருப்புன்னா பாசிப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, கொள்ளு, துவரை, அவரை, மொச்சை, ஏதோ ஒரு 4. 4 எண்ணெய் வித்துன்னா ஆமணுக்கு, நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, சோயா மொச்சை, ஏதோ ஒரு 4. அப்புறம் 4 வாசனை பொருள்னா நம்ம அஞ்சரை பெட்டியில சமையலறையில 4 தான் முளைக்குது. 1 கடுகு, 1 சோம்பு, 3வது வெந்தயம், 4வது மல்லி. 5 உரைச்செடியில 4, தக்கப்பூண்டு, சணப்பு, அகத்தி, செம்ப, நரிப்பயிறு, பனிப்பயிறு, இது ஒரு 4. 5×20 விதைகள், ஏக்கருக்கு 20 to 25 கிலோ. அது என்ன பண்ணும், பொடி விதையெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும், மண்ணோட குப்பையோட. நடுத்தரமா இருக்கிறதெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணணும், பெருசாக்கெல்லாம் தனியா வைக்கணும். 3 ரவுண்டு அப்படி ஏக்கர்ல அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா அது அப்படி ஒன்னொன்னு முளைச்சு வளர ஆரம்பிக்கும். அது கிட்டத்தட்ட பாதி செடி பூவுக்கு வர்ற நாள் தான் அந்த 60 நாள். அந்த 60 நாளை மடக்கி உழுதுட்டு ஒரு 10 நாள் காலி விட்டீங்கன்னா அது மக்கி அந்த நிலம் விதைப்புக்கு தயாராயிடும். அதுக்கப்புறம் எதனாலும் விதைக்கலாம். இப்ப இந்த விஷயங்களை இங்க சொல்லி நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் ஈரோடு மாவட்டத்துல நிறைய விவசாயி இதை விதைக்கிறாங்க. விதைச்சு மறுபடியும் மஞ்சள் விதைக்கிறதுக்கு அல்ல மற்ற பயிர் விதைக்கிறதுக்கு போறாங்க. இப்ப மறுபடியும் ஒரு தடவை விதைக்கிறான். 2வது தடவை விதைக்கும் போது நம்ம பயிரை விட இது உயரமா வரும்போதெல்லாம் அறுத்து அந்த பூமியை மூடி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தி. பூமியை மூடி வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது இங்கிலீஷ்ல மல்ச்சுன்னு சொல்லுவோம், MULCH. நான் 87ல ட்ரெயினிங்க்கு போகும்போது பகல்ல 1 மணிக்கு உளுந்து வயல்ல மல்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்கேலை வச்சு அளக்க சொன்னான். 20 சென்டிமீட்டர் மல்ச் 20 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு செய்யணும். அதே மாதிரி தெர்மாமீட்டர் உள்ள வச்சு பார்க்க சொன்னான். உள்ள வச்சு பார்த்தா வெளியில 32 டிகிரி, அடியில 28 டிகிரி, 4 டிகிரி டிஃபரன்ஸ். இந்த 4 டிகிரி டிஃபரன்ஸ் என்ன பண்ணிடுதுன்னா உள்ளுக்குள்ள குழு குழு குழுன்னு கொஞ்சம் இருந்தது. அப்ப பூமியில இருக்கிற தண்ணி ஆவி ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. முதல்ல பூமியில இருக்கிற தண்ணி ஆவி ஆகிறது சான்ஸ் கிடையாது. அடிக்கடி தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை. 2வது என்ன பண்ணுதுன்னா, களச்செடிக்கு பயிர் செடியை விட அதிகம் வெயில் வேணும். ஆனா இது இல்லாம பண்ணிடுறதுனால களச்செடி வளரல. களை வெட்டுற வேலை உங்களுக்கு கிடையாது. வீட் சப்ரேஷன். 3வது மண்புழுவுக்கு அது ஷெல்டர் ஆயிடுது. மண்புழுக்கு வெயிலும் பிடிக்காது, வெளிச்சமும் பிடிக்காது. அதனால எப்ப மூடாக்கு போட்டுறீங்களோ மண்புழு அங்க வந்துருது, அதுக்கு ஷெல்டரும் ஆயிடுது, சாப்பாடும் ஆகி போகுது. 4வது இதுவே மக்கும் போது மண்ணு தோசமாக மாதிரி பொல 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 போயிடுது. அதனால கெட்டுப்போன நிலம் 50 வருஷமா கெடுத்திருந்தாலும் நல்லவே கேட்கற விஷயம் தான். நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. நாங்க ஃபெர்டிலைசர் போட்டு பெஸ்டிசைட் அடிச்சு கெட்டுப்போன நிலத்தை என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. கெட்டுப்போன நிலத்தை மாத்துறதுக்கு இதான் பக்குவாக்கா சொன்னது. இந்தியா முழுவதும் செஞ்சிருக்காங்க விவசாயிகள். இது மாதிரி என்ன பண்ணணும்னா பொருள்களை கொண்டு வளர்த்து முதல்ல மடக்கி விழுக்கணும். 2வது தடவை விதைக்கல மூடாக்கு போட்டுக்கணும். மூடாக்க விளக்கிட்டு என்ன விதைனாலும் விதைக்கலாம். அது பாட்டுக்கு வளரும் விளையும். அதான் காட்டுக்குள்ள நடக்கிறது. ஜஸ்ட் காப்பி வாட் இஸ் நேச்சர். காப்பி அவ்வளவு நல்லா இருக்காதான், ஒரிஜினல் மாதிரி இருக்காதுதான். நம்ம கார்பன் பேப்பர் வச்சு எழுதினோம்னா அது ஒரிஜினல் மாதிரியா இருக்குது. இருந்தாலும் வேற வழி கிடையாது. அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். நம்ம மனுஷன் என்ன செய்யணும்னா நேச்சரை காப்பி அடிக்கணும். இந்த இடத்துல பண்ணி நிறுத்துவோம். எங்க யாராவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேள்வி